ஒருமித்து ஒரு மனம், யூனிட்டி. பிரியமானலே, இந்த கடைசி நாட்களிலே இது மிக மிக அவசியம். சகோதரர்கள் ஒருமித்து, சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் நன்மையுமானது. அந்த ஒரு மனம் இன்பத்தையும் நன்மையும் நமக்கு கொடுக்கிறது. ரெண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவும் நாம் எல்லாரும் அவரில் ஒன்றாயிருக்கும்படியாக ஜெபித்து போனார். சபைகளிலும் ஊழியக்காரர், விசுவாசிகள் எல்லாரும் அந்த ஒரு மனதோடு செயல்படும் போது, அந்த ஆவியின் ஒருமைப்பாட்டில் நீங்கள் இருக்கும்போது, அந்த ஒரு யூனிட்டி, அந்த ஸ்பிரிட்டில் நம்ம யூனிட்டியாக இருக்கும்போது சாத்தாண்ட எல்லா கோட்டைகளையும் உடைக்க முடியும். ஒரு மனம் ரொம்ப ரொம்ப அவசியம். தனித்து நாம் ஒரு காரியத்தை செய்யும்போது கடினம், ஆனால் ஒருமித்து செய்யும்போது அது மிகவும் லகுவாக இருக்கும். பிரியமானவர்களே, யூனிட்டி, அந்த ஒரு மனதை காத்துக்கொள்ளுங்க. சாத்தான் எப்போதுமே அந்த ஒரு மனத்தை உடைப்பதற்காக தான் சில கசப்புகள், புரிந்து கொள்ள முடியாத நிலைமைகள், பிரச்சனை உண்டாக்குவான். அதை அறிந்து அதை ஜெயித்து ஒரு மனதை காத்துக்கொள்ளுங்கள்.